சும்மா சும்மா நீலி கண்ணீர் வடிக்காத அப்படின்னு நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த நீலி கண்ணீருக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு, யார் இந்த நீலி அப்படின்றத பத்தின கதை தான் இன்னைக்கான கதை. நான் தான் உங்க டாக்கிங் மாது. அண்ட் இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? முன்னொரு காலத்துல காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல அந்தணரா ஒருத்தர் வாழறார். அவருடைய பேர் புவனபதி. அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஒய்ஃப் இருக்கு. கொஞ்ச வருஷம் கழிச்சு அவர் காசிக்கு போறாரு. யாத்திரையா போறாரு. ஆனா அங்க ஒருத்தரை மீட் பண்றாரு. அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கு. பொண்ணு பேரு நவக்கியானி, பையன் பேரு சிவக்கியானி. அந்த பொண்ணை பார்த்ததுமே இவருக்கு பிடிச்சிருது. கொஞ்ச நிமிஷத்துல அவருக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகி பல வருஷமா அவர் எப்போ ஊருக்கு வருவாருன்னு வெயிட் பண்ற தன்னுடைய ஒய்ஃபையே அவர் மறந்துட்டாரு. யாரு? நவக்கியானியோடைய அழகை பார்த்து. அதனால தனக்கு கல்யாணம் ஆனதையே மறைச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசி நவக்கியானிய கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் ஆயிடுது. காசியில கொஞ்ச நாள் இருக்காரு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர வேண்டிய சூழ்நிலை ஆகுது. ஆனா ரிட்டர்ன் வரும்போது நவக்கியானி தனியா இருக்க ஏத்துப்பாளா? அவ வந்த அவளுடைய புருஷன் கிட்ட, அதாவது புவனபதி கிட்ட, நானும் உங்களோட வரேன், நீங்க எங்க போனாலும் உங்களோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறா, கெஞ்சுறா. வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி கூடாவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. புது ஊரு, நார்த்ல இருந்து ஒரு பொண்ணு வரான்றதுனால அவளை விட்டுட்டு வர்றதுக்கு அவங்க அண்ணா சிவக்கியானியும் கூட வர்றாரு. இவங்க வரும்போது காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு ஊர்ல தங்குறாங்க. அந்த டைம்ல லாங் டிராவல் பண்ணும்போது அங்கங்க கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் திரும்பவும் டிராவலை கண்டினியூ பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் திருவாலங்காட்டுல தங்கியிருக்காங்க. தங்கும் போது இவருக்கு ஒரு ஊர்கிட்ட நெருங்க நெருங்க அவருக்கு பயம் வருது. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தது இல்லையா. இப்ப இவளோட போனா அவ கேப்பாளே அப்படின்றதும் ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்கன்றதும் அவருக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அந்த ராத்திரி யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் அவருக்கு ஒரு கொடூரமான எண்ணம் வருது. என்னன்னா நவக்கியானிய கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாரு. அப்போ அவங்க அண்ணா கிட்ட, அதாவது சிவக்கியானி கிட்ட, எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டு இந்த ராத்திரி அனுப்புறாரு. அவர் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள சிவக்கியானி வர்றதுக்குள்ள நவக்கியானிய கழுத்தறுத்து கொன்னுடுறாரு. கொன்னது மட்டும் இல்லாம அங்க இருந்து தப்பிச்சும் போயிடுறாரு. தண்ணி எடுத்துட்டு வந்து பாக்குற அண்ணா தன்னுடைய தங்க இறந்திருக்கிறத பார்த்து துடி துடிச்சு போயிடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நம்பி ஏமாந்துட்டோமே, நம்ம தங்கையும் இழந்துட்டோமேன்னு அங்க பக்கத்துல இருந்த ஒரு புளிய மரத்துல தூக்கு போட்டு இறந்தும் போயிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இறந்து அதே ஊர்ல நீலன் நீலின்னு பேயா சுத்துறாங்க. பேயா சுத்துறது மட்டும் இல்லாம எப்படியாவது ரிவெஞ்ச் எடுத்து கொன்னே தீரணும்னு நீலி முடிவுக்கு வரா. ஏன்னா தன்னை ஏமாத்தினவனுக்கு நம்ம ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரா. பல வருஷம் அதே ஊர்ல ஆலங்காட்டுல பேயா சுத்துறா நீலி. பல வருஷம் போகுது. ஒரு ஜென்மமே முடியுது. முதல் ஜென்மம் ஃபுல்லா அந்த புவனபதி அவனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட சந்தோஷமா வாழ்ந்து கடந்துடுறாரு. அடுத்த ஜென்மத்துல வணிக குடும்பத்துல தரிசனன் என்ற பேர்ல அவர் பிறக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பிறக்கும் போது எப்பயுமே அந்த காலத்துலயும் சரி இப்பயும் சரி நமக்கு ஜோசியம் இதெல்லாம் பாக்குற பழக்கம் இருக்கு இல்லையா, எழுதுவாங்கல்ல. அப்போ ஒரு சாமியார் அந்த குழந்தை பிறக்கும் போது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க, வட தேசத்துல இருந்து ஒரு பெண் வந்து முன் ஜென்மத்துல இவனால ஏமாந்து பேயா சுத்துறா, என்னைக்கா இருந்தாலும் இவனுக்கு உண்டான சாவு அவளாலதான் வரும், அதனால எப்பயுமே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. அதனால அவங்க அப்பா, அதாவது தரிசனனுடைய அப்பா, சின்ன வயசுல இருந்தே எப்படியாவது தான் பையனை சேஃபா வச்சுக்கணும்னு சொல்லி பல சாமியார் கிட்ட எல்லாம் போய் ஒரு மந்திர சக்தி உள்ள ஒரு கத்திய உருவாக்குறாரு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த கத்திய தான் பையன்கிட்ட கொடுக்கவும் செய்யறாரு. காஞ்சிபுரம் கிட்ட ஒரு ஊர்ல தன்னுடைய பையனுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுக்குறாரு. எப்பயுமே அந்த கத்தி தரிசனன் கிட்டே இருக்கு. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல
காஞ்சிபுரத்து பக்கத்துல ஒரு ஊருக்கு வணிக விஷயமா போற தரிசனன் திருவாலங்காட கிராஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. கிராஸ் பண்ணி போகும்போது பல வருஷமா பழி தீர்க்கணும்னு இருந்த அந்த நீலி அவனை தடவை ஒரு ஜென்மம் கழிச்சு பாக்குறா. பயங்கர கோவத்தோடைய ஆத்திரத்தோடைய பின்தொடர்ந்து போறா. கொல்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவளால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா தரிசனன் கிட்ட எப்பயுமே அந்த மந்திர சக்தி உள்ள கத்தி இருக்கு இல்லையா? அதனால அவளால கொல்ல முடியல. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. வெறியில அவளுக்கு பயங்கரமான கோவம் வருது. அவனை எப்படியாவது கொன்னே தீரணும்னு அந்த ஆத்திரம் வருது. உடனே பக்கத்துல இருந்த கள்ளி செடியில ஒரு குச்சியை உடைக்கிறா. அத குழந்தையா மாத்துறா. அது மட்டும் இல்லாம நீலி பேயா இருக்கிற அவ தன்னை ஒரு மனுஷ ரூபத்துக்கு மாத்திக்கிட்டு ஒரு அழகான பொண்ணா மாறுறா. தலைவிரி கோலமா ஊர் நடுவுல ஓடுறா, கத்துறா, கதறா. என் நியாயத்தை யாராவது கேளுங்களேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு ஊர் மக்களை கூட்டுறா, பஞ்சாயத்தை கூட்டுறா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கதறி நீலி கண்ணீர் விடுறா. அவளை பார்த்த எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் மனசு வேதனைப்படுது. இவ்வளோ ஒரு சின்ன வயசு பொண்ணு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறாளே, இவளுக்கு என்னதான் நடந்ததுன்னு கேட்போம், நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம்னு சொல்லி ஊர் மக்கள் கூடுறாங்க. 70 பேருடைய வேளாளர், அதாவது அந்த பஞ்சாயத்தும் கூடுது. தரிசனனை பத்தி இவ சொல்றா. தரிசனன் தன்னுடைய கணவனோ தன்னையும் தன் குழந்தையையும் விட்டுட்டு அவன் போயிட்டானோ, அவன் ஒரு முன்கோபி, அதனால என்ன அவன் வச்சு வாழ மாட்டேங்கிறான்னு சொல்லி நீலி கண்ணீர் வடிக்கிறா. எல்லாரும் அவளை பார்த்து பாவப்படுறாங்க, பரிதாபப்படுறாங்க. இப்படி ஒரு குழந்தையையும் ஒரு பொண்டாட்டியையும் விட்டுட்டு போறான்னு தரிசனனை பிடிச்சி திட்டுறாங்க. தரிசனன் கத்துறான், கதறான். அவ ஒரு பேய், அவ சொல்றத நம்பாதீங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இவ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு தரிசனன் சொல்றான். ஆனா யாருமே கேட்க ரெடியா இல்ல. அந்த 70 வேளாளர் இருக்கிற அந்த பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வருது. ராத்திரி ஆயிடுச்சு, இப்ப எல்லாரும் போய் தூங்குங்க, நாளைக்கு எதா இருந்தாலும் பேசிக்கலாம், உன் ஒய்ஃபோட நீ இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவ என்ன கொன்னுடுவா அப்படின்னு கத்துறான். உனக்கு ஒண்ணும் ஆகாது, நாங்க அதுக்கு பொறுப்புன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஆனா இவளுக்கு தெரியும்ல அவன் கிட்ட அந்த கத்தி இருக்கு, மந்திர சக்தியுடைய கத்தி இருக்குன்ட்டு. உடனே இவன் என்ன பண்றா, அவன் ஒரு முன்கோபி, இப்ப அவனுக்காக நான் இந்த பஞ்சாயத்தை கூட்டிட்டேன்ற கோவத்துல என்ன கொன்னாலும் கொன்னுடுவாரு, தயவு செஞ்சு அவர்கிட்ட இருந்து இந்த கத்திய வாங்கிருங்கன்னு திரும்பவும் நீலி கண்ணீர் வடிக்கிறா. ஊர் மக்களும் சரி, அந்த பஞ்சாயத்துல இருந்த 70 வேளாளர்களும் சரி, கரெக்டு தான் நினைச்சிட்டு அவன் கிட்ட இருந்து அந்த கத்திய வாங்கவும் செய்றாங்க. சந்தோஷமா இன்னைக்கு ராத்திரி வெறி தீக்க போறோன்னு அந்த தரிசனனை அவ பாக்குறா. வேளாளர் சொல்றாங்க, உனக்கு எதுவும் ஆகாது, அதுக்கு நாங்க பொறுப்பு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஃபுல் பொறுப்பை நாங்க எடுத்துட்டு நாங்க எங்களை தீல மாச்சு போன்னு தரிசனனுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. வேற வழி இல்லாம எல்லாரும் இப்படி சொல்றாங்களேன்ட்டு வீட்டுக்கு போறான். யாரோட? நீலியோட. கொஞ்ச நேரத்துல எவ்வளோ கொடூரமா பழி தீர்க்க முடியுமோ நீலி அவ ஆசை தீர அவனை கொன்னுடுறா, சுக்கு நூறா அவனை ஆக்கிடுறா. மறுநாள் காலையில எந்திரிச்சு ஊர் மக்களும் பஞ்சாயத்து ஆளுங்களும் வந்து பார்க்கும்போது தரிசனன் கொடூரமான முறையில இறந்து கிடக்குறான். அவன் சொன்னது உண்மைதான்னு நம்பி ஏமாந்த அந்த 70 வேளாளரும் அவங்க அவனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த ஊர்ல இருந்த சிவன் கோயில் பக்கத்துல ஒரு தீக்குழி உருவாக்கி அதுல அவங்களே இறந்து அவங்க உயிரை விட்டுடுறாங்க. இப்போ அதே இடத்துல ஒரு மண்டபமும் இருக்கு. அவங்க அங்க இறந்ததுக்கு உண்டான ஒரு சிலையையும் உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீலி இவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, தனக்கு உண்டான ஒரு பழிய நம்ம மேல போட்டு நம்மளை கொன்னுட்டான்ற வெறிய தீர்த்துக்கணும்னு அவ சபதம் எடுத்து சுத்தினதுனால அவளுடைய ஆத்திரத்தை குறைக்கவும், இதே மாதிரி அவ இனிமே அந்த ஊர்ல எந்த உயிரையும் காவு வாங்கிடக்கூடாதுன்னு அவளுக்கு சின்னதா அதே ஊர்ல ஒரு கோயிலும் கட்டுறாங்க. இப்பவும் அந்த கோயில் இருக்கு. இதுதான் அந்த நீலியோடைய கதை. இந்த நீலியோடைய ஸ்டோரி நிறைய வெர்ஷன்ஸ், நிறைய வகையில நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஆனா இது வந்து உண்மையாவே திருவாலங்காடுன்ற ஒரு ஊர்ல அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில் பக்கத்துல அந்த மண்டபமும் இருக்கு. அத பேஸ் பண்ணி ஒரு உண்மையான ஸ்டோரி தான் இது. நீங்க இத ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் நீலி கண்ணீர்ன்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீலியோடைய கதைய நான் இப்பதான் வந்து கேள்விப்படுறேன். இத பத்தின உங்க கருத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல இதே மாரி நீங்க நெறைய கதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, அத பத்தியும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.